फ्रेंड्स वेलकम टू जेनी कुक्स फ्रेंड्स इनकी चव चव वச்சுட்டு ஒரு டிஃபரண்டான கிரேவி செய்ய போறோம். இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு சவ் சவ் காய் வந்து 2 எடுத்துர்க்கறேங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தோல் நீக்கிக்கோங்க. அப்படியே செய்யும்போது வந்து அந்த கோடு கோடா இருக்கிற இடத்தெல்லாம் வந்து தோல் நீக்க முடியாது. அதனால நான் கட் பண்ணிட்டு தோல் சீவிக்குவேன். நான் இன்றைக்கி வந்து 2 காய் வச்சுட்டு நான் இந்த கிரேவி செய்ய போகிறேன். நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு காய் வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா காயுமே தோல் சீவியாச்சு. இந்த தோலை வந்து நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இட்லி தோசை சாதத்துக்கு வந்து இது சட்னியாக செஞ்சுக்குவேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ வந்து காயை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு காய் வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் 3 மிளகாய் கணக்கில் நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான அனல் வச்சுட்டு அதோட தோல்லாம் வந்து மாறக்கூடாது. ஆனால் வறுபட்ட வாசனை வந்து நமக்கு நல்லா கிடைக்கணும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த கிரேவி வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நல்லா திக்காகவும் கிடைக்கும். இந்த எள்ளுலாம் வந்து நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான அனல் வச்சுட்டு தோல்லாம் கருகாத அளவுக்கு நல்லா வாசனையோடு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளோட சத்தம்லாம் கேட்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் வந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் ஒரு கீத்து அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இதை வந்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், மசாலா வந்து தயாராகிடுச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி, நான் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் வந்து ஒன்றாவே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், வாசனையாக இருக்குது. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க இந்த கிரேவி. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சவ் வெஜிடபிள் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். நம்ம உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். வெஜிடபிள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சு வேக வைக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அல்லது மூடி போடக்கூட தேவையில்லை. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரான சவ் கிரேவி வந்து தயாராகிடுச்சிங்க. நல்லா திக்காகிடுச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கிரேவி இறக்குனதுக்கப்புறமா மறக்காமல் அது மேலே வந்து மல்லி இலை தூவிக்கோங்க.